திருப்பதியில் நடைபாதைக்கு எப்படி போகிறது, ரூம்ஸ்லாம் எப்படி புக் பண்ணலாம், டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம். கூகுளில் திருமலா டிக்கெட் புக்கிங்னு டைப் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ரெட் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில்டு, க்ரீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கும். பார்த்துட்டு இருக்கிறது 300 rupees ஸ்பெஷல் டிக்கெட்டு. ஃப்ரீ தர்ஷனம் நீங்கள் டேரெக்டாக போயிடலாம், டிக்கெட்டு தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் 2 வழியாக வரலாம். ஒன்று வந்து ட்ரெயின், இன்னொன்று வந்து பஸ். நீங்கள் எப்படி வந்தாலையும் பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். திருமலாவுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நீங்கள் திருமலா ரீச் ஆகலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்துகிட்டே இருக்குங்க திருமலா போகிறதுக்கு. நீங்கள் பாத யாத்திரை போகணுன்னா நீங்கள் அலப்பறைக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு 15 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. மொத்தம் 7 மலை ஏறி இறங்கினா தான் அவரோட தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அங்கேருந்து தான் நம்மளோட பாத யாத்திரை ஆரம்பிக்கிற இடம். நம்ம கொண்டுட்டு வர லக்கேஜஸை இங்கே கவுண்டரில் கொடுத்துடலாம். நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மேலே வந்து சேர்ந்துடும். இதுக்கு நம்ம எந்த காசும் கொடுக்க தேவையில்லை, முற்றிலும் ஃப்ரீ. யார் எங்கே காசு கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. கவுண்டரில் பாத யாத்திரையை தொடங்குறதுக்கு முன்னாடி பக்தர்கள் எல்லாரும் தேங்காய் உடைச்சி கற்பூரம்லாம் ஏற்றி சாமியை வணங்கிட்டு தான் பாத யாத்திரையை தொடங்குறாங்க. நாமும் இந்த பயணம் நல்லபடியாக முடியணும்னு கடவுளை வணங்கிட்டு எங்களுடைய பாத யாத்திரையை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பக்தர்கள் வந்து பிபி, சுகரு, ஆஸ்துமா அந்த மாதிரிலாம் இருக்கும், குண்டாக இருப்பாங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் தயவுசெய்து ஏறாதீங்கன்றது எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காங்க. மனம் உருகி ஒரு பக்தி பாடல்கள் பாடிட்டுருக்காங்க. மொத்தம் 3550 ஸ்டெப்ஸுங்க. மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று அலப்பரி, இன்னொன்று வந்து ஸ்ரீவாரிமெட்டு. பக்தர்களை 7 மணிக்கு மேலே அலப்பரி வழியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு திருப்பதியில் ஒரு நடைப்பயணம் அலப்பரி வழியாக போயிட்டுருக்கோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நீங்கள் இவரை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பயணம் நல்லபடியாக முடியணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இல்லாட்டி சாமி உங்களை கண்ணை குத்திடும். மீதிலாம் போக பார்ப்போம். இப்போது டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து 7:25 ஆகுது. என்ன டைம் போய் ரீச் ஆக போகிறோன்றது சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்த் கண்டிஷனும் இருக்குது. அதில் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நடக்க போகிறோம். என்னோட வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய ட்ரக்கிங், ஹைக்கிங் வீடியோஸ்லாம் இருக்கும். கரடு முரடான மலைகள்லாம் ஏறி இருப்பேன். இந்த முறை வந்து திருப்பதியில் ஸ்மூத்தான பாதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுகரு, ஆஸ்துமா, நிறைய பேர் மூச்சு வாங்குறதுலாம் இருக்கும். நம்ம நிறைய இஷ்யூ இருக்கிறவங்களாம் தயவுசெய்து வந்து பயணம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நடக்க முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பஸ்ஸில் போயிடுங்க. 49, 50, 49 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பகலில் பாத யாத்திரை போகிறதோட இரவு நேரத்தில் பாத யாத்திரை போங்க. நிறைய பேர் வந்து கடவுளுக்கு வேண்டிட்டு இந்த மாதிரி வந்து மஞ்சள், குங்குமம்லாம் பூசிட்டு போவாங்க. படிக்கட்டா சில பேர் வந்து கற்பூரம் ஏற்றிட்டும் போவாங்க. பாருங்க, ஏற்றிட்டு இருக்காங்க கற்பூரம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் போகிற வழியில். போகிற வழி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும். இப்போது மைசூர் கோபுரம் 8.6 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்கணும். ஒரு மணி நேரம் பயணம் இப்படி தான் இருக்கும். படிக்கட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். விஷயங்களை இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற கண்ட்ரியில் பார்க்க முடியாது. அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். முக்கியமாக நம்ம ஆளுங்க வந்து கோயிலில், எங்கேயாவது ஒரு டூரிசம் ஸ்பாட்டில் இந்த மாதிரிலாம் பேர் எழுதிட்டு வராங்க. தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டில் போய் எழுதுவாங்களா, அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சும்மா விடுவாங்களா, எதில் அடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தயவு செய்து இந்த மாதிரி எழுதுறதுலாம் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் 1500 ஸ்டெப்ஸ் போனோம். காளி கோயில்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். கீழேருந்து பார்த்தா இந்த நாமம் உங்களுக்கு தெரியும். இந்த நாமம் வந்து நீங்கள் காளி கோபுரம் வந்ததுக்கான அடையாளம். காளி கோபுரம் வந்தாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வர்றதுக்கு. இதுக்கப்புறம் போகிற வழிகள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வருஷமாக அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இங்கே நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி உங்களோட டின்னர் இங்கே முடிச்சுக்கலாம். இல்லை மேலே போய் அன்னதானம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 7:30க்கு நாங்கள் ஆரம்பித்தோம் கீழே தான் நடக்கிறதுக்கு. இப்போ காளி கோபுரத்துக்கு வரும்போது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:45 வந்துட்டோம். ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். இப்போ நான் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவார். நடப்பயிற்சியில் வந்து அவர் அடிச்சுக்க சான்ஸே இல்லை. சிறுத்தை நடமாட்டம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரேஞ்சர்ஸ் வருவாங்க. காளி கோபுரத்துக்கிட்ட வந்து எல்லாரையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ டைம் வந்து 9:30. பேட்சாக விடுவாங்க. அதாவது நைட் மட்டும்தான், பகலில் கிடையாது. 7:30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour வந்து பிரேக் போட்டுருவாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுறாங்களா, 2 பேர் இருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்.
கூட்டம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். படிக்கட்டில் கொஞ்சம் பார்த்து போங்க. நிறைய வந்து விஷ ஜந்துக்கெலாம் இருக்கும். நாங்கள் போகும்போது ஒரு பெரிய கருந்தேல் இருந்தது. யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களும் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் போயிட்டோம். நீங்களும் அழைச்சிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு வாங்க. நைட் டைம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத மிருகங்கள், சிறுத்தைகள், காட்டுப்பன்னி, கரடி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தேலை பார்த்தோம். முடியலன்னு உட்காந்து கூட வாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வராதிங்க. 2500 ஏறி இருக்கும். பவர் கட் ஆகிடுச்சு திருப்பதியில். இந்த மாதிரி ஆனதே இல்லை திருப்பதியில். ஃபஸ்ட்டு டைம் பவர் கட் ஆனதே இல்லை. ஓகே, வந்துருச்சு. ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்துட்டோம். இல்லை சமயம் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட அன்னதானமும் பண்ணுவாங்க. அது நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும். எல்லோரும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இருக்கோம். மான் தெரியுதுங்களா? புள்ளிமான். தயவு செய்து எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க. இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலில் நம்மளை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் போயிடுவாங்க. நாம தான் சேஃபாக நடந்து போகணும். கூட கிராஸ் பண்ணி போவோம். இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அது. இனிமேல் நடைபாதை தான். ரூமு கிடைக்கலன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. இங்கே மேலே போகணும். குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுவாங்க. இடம் நெருங்கினாவே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து உங்களோட பாதை யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். குறிப்பாக இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் மனம் உருகி வேண்டி சில பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்காக படிக்கட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டுகிட்டே வருவாங்க. 550 ஸ்டெப்ஸ் தான், 350 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. 250 ஸ்டெப்ஸ் தான் கடைசி கட்டத்தில் இருக்கும். 150 ஸ்டெப்ஸ், 3500 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த லென்த்து ஒரு ஸ்டெப்ஸ் தான். இங்கேருந்து அங்கே அவர் போகிறாரு இல்லைங்களா, அதுவே ஒரு ஸ்டெப்ஸ் தான். எல்லோ கலர் ஒரு ஷீட்டு தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க எண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். நீங்கள் கீழே கொடுத்த பேக் இங்கே தான் வாங்கணும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேலே தேவஸ்தானத்தில் ரூம் புக் பண்ணுறதுக்கான கவுண்டர் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். அக்காமடேஷன் புக் பண்ண உடனே இங்கே வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து எங்கே அலாட் பண்ணியிருக்காங்கன்றது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும். இது வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிக் பஸ்ஸு. நீங்கள் மேலே மட்டும் எங்கே வேணால் போகணுன்னே இந்த ஸ்டாப்பிங் போனாலும் ஃப்ரீயாகவே நீங்கள் ஏறிக்கலாம். தங்கறதுக்கான ரூமு 50 ருபீஸ், 100 ருபீஸ், ஸ்டார்டிங்கே வந்து 50 ருபீஸ் ரேஞ்ச் தான். அனௌன்ஸ்மெண்ட் வரும், வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கீ வாங்கிக்கலாம். அதாவது 500 ருபீஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரீஃபண்டபிள். பாருங்கள் எல்லாமே வந்து 50 ருபீஸ் தான். 638 ஏல தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. கப்பல் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் 3 பேர் வந்திருந்தோம். 3 பேர் தங்கலாம். நாங்கள் இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். பில்லோ, பிளாங்கெட்டு, சார்ஜிங் போடுறதுக்கு பாயிண்ட்டு, ஃபேன் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ், இந்தியன் டாய்லெட் தான். கீசர் ஃபெசிலிட்டிஸோட ஹாட் வாட்டர் எல்லாமே வரும். முடியாத வயதானவர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. கோபுரம் தெரியுதுங்களா? நிறைய பக்தர்கள் கோவில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இந்த நீராடுறாங்க. இந்த குளத்தில் குளிச்சுட்டு போகிறதுனால புண்ணியம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அது ஒருத்தரோட விருப்பம். நம்ம மூலவரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வராக சாமியை பார்த்துட்டு போனோம். இங்கேயே பெரிய கியூ இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. 50க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறோம். உள்ள சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எத்தனை மணிக்கு வரோன்றது தெரியல. இப்படி தான் போனோம். ரெண்டரை மணிக்கு தரிசனம் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் லட்டுலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்ல தரிசனம். ஆறாமரை கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் பார்த்தோன்னு சொல்லலாம். நல்ல தரிசனம், நின்று பார்க்க முடிஞ்சது. என் தரிசனம்லாம் வேற லெவல் தரிசனம். 2 நிமிஷம் நின்று பார்த்தேன். பாருங்கள், நீங்கள் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. இதை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு, அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. பேமெண்ட் மெத்தட் பாருங்கள். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, கூகுள் பே, அது மாதிரி ஃபோன்பே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேறு கேஷ் வந்து அக்செப்டபிளே கிடையாது. உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுறீங்களா, நீங்கள் எதில் பே பண்ணுறீங்களோ அதிலேயே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.